அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் தஞ்சை. இன்றைக்கி நம்ம மந்தி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அரபிக் மந்தி மசாலாவில் சிக்கன் மந்தி, மட்டன் மந்தி, ப்ரான் மந்தி, ஃபிஷ் மந்தி எல்லாமே செய்யலாம். இது ரொம்ப ஈஸியாக வீட்டிலே செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 2 பெரிய பட்டை, 10 கிராம்பு, 15 ஏலக்காய், 1 அன்னாசி பூ, 2 பிரியாணி இலை. இது ஜாதிக்காய். இதை உடைச்சி உள்ளக்க இருக்கிற பருப்பில் பாதி எடுத்துக்கோங்க. ரொம்ப வாசமாக இருக்கும். இது இந்த மாதிரி உடைச்ச பிறகு இந்த பருப்பு இருக்கும். இதில் பாதி எடுத்துக்கோங்க. இது காஞ்ச லெமனு. இதையும் உடைச்சி உள்ளக்க விதை இருக்கும், அதை எடுத்துருங்க. அதோடு போட்டோம்னாக்கா கொஞ்சம் கசக்கும். அதை எடுத்துட்டு மீதியை உடைச்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த 1 லெமன் ஃபுல்லாக போட்டுடணும். காஞ்ச லெமன் உங்களுக்கு கிடைக்கலன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற லெமன்லேருந்து தோலை மட்டும் சீவி லேசாக வறுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இதான் இதுக்கு தேவையான பொருட்கள். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு பேனை வச்சுக்கோங்க. பேன் சூடு வந்தோடனே எடுத்து வச்சிருக்க பொருட்களை ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ, ஏலக்காய், மல்லி, சீரகம், மிளகு, இதை எல்லாத்தையும் லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. எதுவுமே கருகிடக்கூடாது. இப்போ லெமனையும் போட்டுடலாம். ஜாதிக்காயும் போட்டுக்கோங்க. நல்லா வறுபட்டுருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பேன்லேயே இருந்துச்சுன்னா அதில் சூட்லேயே ரொம்ப செவந்துடும். அதனால் வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அறவே சூடு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா ஆறிடணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. அதை மிக்சியில் மாற்றி அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட் ஆகிடக்கூடாது. அதுக்கு ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது. அந்தளவு அரைச்சிட்டு மஞ்சத்தூளையும் போட்டு திருப்பியும் ஒரு தடவை அரைச்சிக்கோங்க. இப்போயே நல்லா வாசமாக இருக்குது. அரபிக் மசாலாவோட வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. ஜாதிக்காய் எல்லாமே போட்டிருக்கிறதுனால இதை நம்ம மண்டி செய்யும்போது போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆறு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா கெட்டு போகாது. எப்போ தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.